காதில் உள்ள குண்டலங்க சுறாமி மாதிரி இருக்குமா, அப்படி கம்பேர் பண்றாங்க. ஷார்ப் மாதிரி இது ஆடுறோம். அப்படி அந்த ஏக்கத்துல ஆடிட்டு கண்ணில் தண்ணி வரும், கண்ணையெல்லாம் இது பண்ணி அழிச்சிருச்சு. இது நடிப்பு கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பாவனை யோகமாயா சக்தியில் இருக்கும்போது வரும். நம்ம மகாமாயா சக்தியில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த உடல் தான் நினைக்கிறோம். எவ்வளோ நாமசிகத்தை பண்ணாலுமே நம்ம அந்த பெர்ஃபெக்டாக பண்ணாதனால நம்ம என்ன நினைக்கிறோம், உடல் தான் நினைக்கிறோம். இந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டாலும் நம்மளுடைய கான்சியஸ் மாறி இல்லையா. இந்த ரூமில் இருக்கும்போது படிச்சோம், நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், நல்லா உடல் நல்லா இருக்கும். அதனால் நம்ம உடல் தான் நினைக்கிறோம். இது வந்து மகாமாயா சக்தி. யோகமாயா சக்தி போயிட்டோம்னா வேற மாதிரி நினைப்பான். அவங்க கிருஷ்ணர் தன்னுடைய பையன், கிருஷ்ணர் மேலே அன்பு ரொம்ப, இந்த கோபியருக்கும் கோபருக்கும் கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு. அதனால அவங்க என்ன நினைக்க பையன் நினைக்க மாட்டேங்கிறான். 7 நாள் கிருஷ்ணர் குச்சி அந்த சாரி கோவர்தனை வந்து குச்சி மாதிரி குச்சி கேள்வி தூக்கிட்டார் இல்லையா. ஆனா அப்ப வந்து அவருக்கு எத்தனை நினைக்கிறாங்க, ஐயோ அவனுக்கு கை வலிச்ச போது என்ன பண்றது, எல்லாம் கால கையை பிடிங்க, கொஞ்சம் எதெல்லாம் பிடிங்க, அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, அவங்க முழுவத கடவுளை இப்படி நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கவே இல்லை. இதுதான் உயர்ந்த பக்தர். இதோட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பாருங்க எப்படின்னா முழுவதல் கடவுள் ஒத்துக்கிறான். பகவான் கிருஷ்ணர் முழுவதல் கடவுள் ஒத்துக்கிறான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எந்த காட்சி, இந்த குச்சியை தூக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா யசோதம்மா, இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி பகவான் வந்து எல்லாரும் பயப்படக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த அம்மா கையில உள்ள குச்சியை பார்த்து பயப்படுறாரு. என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து